பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய 17 திக்ரிகளை பார்க்க போறோம். இந்த 17 திக்ரிகளையும் 17 முறை ஒரே அமர்வுல ஓதிக்கொள்ளுங்க. ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு ஒரு சிரமமும் இருக்காது. தொழுகை இல்லாதவங்க, ஒழு இல்லாதவங்க கூட ஓதிக்கொள்ளலாம். இதுல இருக்கக்கூடிய திக்ருகள்லாம் உங்களுக்கு அதிகமா தெரிஞ்ச திக்ருகளாக இருக்கும். ஆனா இந்த 17 தான் பாத்தீங்கன்னா திக்ருகள்லயே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. அதிக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இன்னும் அதிக அறிவிப்புகள்ல வந்த திக்ருகளாக இருக்கு. அப்ப நமக்கு ஒரு தொகுப்பா யாராவது கொடுக்கும் போது அது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பொதுவா திக்ருன்னு சொல்லிட்டாவே நம்ம கம்மியாவே தெரியக்கூடியது இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இதுதான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தா என்ன திக்ரு ஓதுறதுன்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம இதை ஒரு தொகுப்பா அமைச்சு கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கு. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள்லயுமே பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்யுங்க. திக்ரு செய்து விட்டு நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் ரொம்ப கபூலாகும். அதுவும் இப்ப ஷாபானுடைய பாதியை கடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம அடுத்து நம்ம ரமலானை நோக்கும் போது ரமலானுக்கு முன்னாடி நம்மளுடைய பாவங்களை எல்லாம் கழித்து நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளணும்னு சொல்லிட்டு நியத்தோடு நீங்க ஓதுங்க. எந்த நியத் வச்சாலும் அது உங்களுக்கு நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம அந்த திக்ருகளை பார்க்கலாம். முதல் திக்ரு என்னன்னு பாத்தீங்கன்னா 17ல முதலாவது யூனுஸ் நபியுடைய திக்ரு தான். லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனுஸ் நபி அவர்கள் பாவத்துக்கு வருந்தி மீனுடைய வயிற்றுல இருக்கும் போது கேட்டதுவா. இத ஓதுறது பாத்தீங்கன்னா இந்த உம்மத்துக்கே எல்லா கஷ்டத்தையுமே போக்கும்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளுடைய உம்மத்துடைய முழு கஷ்டத்தையும் இது போக்கக்கூடியதா இருக்கும்போது நம்மளுடைய அனைத்து கஷ்டத்துக்கும் இதைதான் நம்ம ஓதணும். முதல்ல இதை 17 முறை ஓதிக்கோங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையும் மாலையும் ஓதிய ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை ஓதுங்க. இந்த துவாக்கு இது குர்ஆன்ல வரக்கூடிய திக்ரு தான். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை ஒருவர் ஓதுனாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத எதுவும் நடக்காது, அவங்க திருப்தி படக்கூடிய விஷயம் தான் நடக்கும்னு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே நடக்கிறதுக்கு இது ஒன்றே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அல்லாஹும் மர்சுக்னி மின் ஹைஸ் லா அகுதசிப். இது பாத்தீங்கன்னா நமக்கு அல்லாஹ் இடத்துல ரிஸ்கை பெற்று தரதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை ஓதணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அல்லாஹும்ம சப்பித் கல்வி அலா தீனி. நம்ம தீன்ல நம்மளுடைய கல்வி உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம தீன் பற்றுள்ளவர்களாக இருக்கணுங்கிறதுக்காக இதை ஓதிக்கொள்ளுங்க. எல்லா அர்த்தமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய தீன்னா தீன் சம்பந்தமா வரும், ரிசுக்குனா ரிசுக்கு சம்பந்தமா வரும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நம்ம தனித்தனியா கேட்க தேவையில்லை. இதுல ரிசுக்கு, தீனு, நேர்வழி, சொர்க்கம் எல்லாமே வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா யா ரப்பி ரிலாக்க வல் ஜன்னா. யா அல்லாஹ், எனக்கு ஒரு திருப்திகரமான ஜன்னத்தை கொடுன்னு கேட்கிறோம். சொர்க்கத்தை கேட்கறதுக்காக இந்த ஒரு துவா. நம்ம சொன்னோம்ல, இதுல எல்லாமே இருக்கும், மறுமையும் இருக்கும், இம்மையும் இருக்கும். அடுத்தது அல்லாஹும்ம அஹ்சின் ஹாத்திமத்தி. இதை 17 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது அல்லாஹும்ம அஹ்சுர்னி மஅன் நபியிக். நபி அவர்களுக்கு உதவி புரி, நபி அவர்களுக்கு உதவி புரிந்ததை போல எனக்கு உதவி புரின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல உதவியை பெற்று தரக்கூடியது. அடுத்தது அல்லாஹ் மஹ்சிர்னி மின் ஹதாபின் நார். நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பு கேட்கறதுக்காக இதை நம்ம ஓதுறோம். அடுத்தது அல்லாஹும்ம ஃபி ஹதாபிக யௌம சபுத தபசு இபாதிக்கு. அதாவது மறுமை நாள நம்ம எழுப்பப்படுவோம்ல, அப்ப எனக்கு என்ன பண்ணும், நீ பாதுகாப்பு கொடு, எனக்கு அதாப் இல்லாம வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம். அதற்கான துவா அழகா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து வரக்கூடிய எல்லாமே நம்மளுடைய இம்மை மறுமைக்கான துவா வந்துடும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல இன்னும் கொஞ்சம் சிறுசா திக்ருகளா வரும். இது நமக்கு அதிகமா தெரிஞ்சதாதான் இருக்கும். அஸ்தோஃபிருல்லா. அஸ்தோஃபிருல்லான்னு உங்களுக்கு தெரியும், பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ் நம்மளை ஏத்துக்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக என்னை மன்னிச்சிருன்னு நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை தான் அஸ்தோஃபிருல்லா. அடுத்தது சுபஹானல்லா. சுபஹானல்லான்னா அல்லாஹ் பரிசுத்தமானவன். அதாவது அல்லாஹ் திக்ருகள்லயே ரொம்ப விரும்பக்கூடிய திக்ராக இது இருக்கு. இன்னும் பூமியை விட நேசிக்கக்கூடிய திக்ராக இது இருக்கு. அந்த சுபஹானல்லா, பரிசுத்தமானவன் ஓதுறோம். அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துறோம். அடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹ். இது களிமா, அவனை தவிர யாரையும் நான் வணங்க மாட்டேன்னு நம்ம சொல்றோம். அடுத்தது அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தான் மிகப்பெரியவன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், தக்பீர் கூறுறோம். நம்ம தொழுகையிலேயே தக்பீர்ல என்ன சொல்றோம், அல்லாஹ் அக்பர்னு தான் தக்பீர் கட்டுறோம். அந்த தக்பீர் தான் இது. அடுத்தது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இது பாத்தீங்கன்னா மீஜான் திராஸ்ல நன்மையும் அதிகமா இருக்கும், கடல் நுரையளவு பாவத்தையும் மன்னிக்க கூடியதா இருக்கும். இது பாத்தீங்கன்னா பரிசுத்தமான அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அப்படிங்கக்கூடிய அர்த்தத்தை கொண்டது. அடுத்தது அஸ்தோஃபிருல்லாஹ் வ ஆதூபு இலைஹி. நம்ம அஸ்தோஃபிருல்லான்னு மேல ஓதிருப்போம், கீழே அஸ்தோஃபிருல்லாஹ் வ ஆதூபு இலைஹி அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டுமே இஸ்திக்ஃபார் தான். இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். ஏன்னா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிருக்காங்க. அல்லாஹ்விடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு திரும்பி போக போறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால இதையும் ஓதுங்க. அடுத்தது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா.
இது வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துடைய பொக்கிஷமா இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஹ்ராஜுடைய பயணத்துல கற்றுக் கொடுத்தாங்க, உங்க உம்மத்துகளுக்கு போய் சொல்லி கொடுங்கன்ட்டு. அந்த இது அதுக்கப்புறம் கடைசியா அல்லாஹும்ம ஸல்லி நபீனா முஹம்மதின், நபியின் மீது நம்ம ஸலவாத்தை சொல்றோம். அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா ரொம்ப அளவாதான் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சதுதான். ஆரம்பத்துல வர்றது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வந்து துவா மாதிரி இருக்கும், ரிசுக்குக்காக, சொர்க்கத்துக்காக, நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பு கேட்கறதுக்காக அப்படின்னு தனித்தனியா இருக்கும். அப்புறம் வர்றதுல அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள். இந்த 17 முறை ஒரே அமர்வுல ஓதிக்கொள்ளுங்க. ஓதி விட்டு துவா செய்யுங்க. இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறதுனால நீங்க இந்த 2 நாட்கள்ல எப்ப வேணா இது ஓதலாம், எத்தனை தடவை வேணா இதை என்ன பண்ணலாம், நீங்க ஓதிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு தடவையும் துவா கேட்கும் போது ஃபர்ல் தொழுகைக்கு பின்னாடி கூட இதை நீங்க ஓதிக்கொள்வது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.